நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமினேஷனுக்கு தயாராகிட்டுருக்கக்கூடிய நண்பர்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ தாங்க இந்த வீடியோ. எல்லாத்துக்கும் 10th ஸ்டாண்டர்ட்லேயும் 12th ஸ்டாண்டர்ட்லேயும் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். சரி, அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணணும்னா நாம் எப்படியெல்லாம் ஆயத்தமாகலாம், வரக்கூடிய மாதங்களை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிபிஎஸ்சி பள்ளியில் படித்தாலும் சரிங்க, இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் எதில் படித்தாலும் 10th மற்றும் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு போர்டு எக்ஸாம் இன்னும் 2-3 மாதங்களில் வரப்போகுதுங்க. பெரும்பான்மையான ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுடைய சிலபஸை முன்கூட்டியே ஓரளவுக்கு முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் 12th ஸ்டாண்டர்டுடைய சிலபஸ். ஸோ இப்போ இருக்கக்கூடிய பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸாமினேஷனுக்கு குறிப்பாக ரிவிஷன் பார்ட்டை ஒர்க்கை தான் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இனி இருக்கக்கூடிய நாட்களில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னங்கிறது நான் ஒவ்வொன்றா பேசுகிறேங்க. நீங்கள் ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சுட்டு இதை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, இது எல்லாத்துக்கும் ஏற்றதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் சொல்றது விஷயங்கள் மாற்றி இருந்ததுன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்ம எக்ஸாமினேஷனுக்கு எப்படி படிச்சிருந்தாலும் ஓகே, இனி இருக்கக்கூடிய 2-3 மாதங்களில் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு அழகான ஒரு டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. டைம் டேபிள் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய நாட்களையும் எக்ஸாமினேஷன் டேட்டையும் மைண்டில் வச்சுட்டு எத்தனை நாள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம அலோகேட் பண்ணணும், எத்தனை முறை அந்த சப்ஜெக்டை ரிவிஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத மைண்டு நல்லா கால்குலேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ உட்காந்து டைம் டேபிள் போடுங்க. உங்களாலேயே டைம் டேபிள் போட்டுக்க முடியலன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, சிஸ்டர்ஸ் கிட்ட, பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் கட்டாயம் ஹெல்ப் கேட்கலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, இன்னும் எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது, எல்லா விஷயத்தையும் சொல்லி அழகான ஒரு டைம் டேபிள் ஷெட்யூலை போட்டுட்டு உங்களுடைய பயணத்தை தொடங்க ஆரம்பிங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய வெற்றி பாதைக்கு வழிவகுக்கும். ஒரு டைம் டேபிளோ இல்லை ஷெட்யூலே இல்லாமல் ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்தால் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்மளால் எல்லா சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாதுங்க. இது 10th +2 மட்டும் இல்லைங்க, எந்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இந்த ஒரு விஷயத்தை கட்டாயம் கடைபிடிக்கணுங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம நேரமாக எந்திரிச்சு படிக்கக்கூடிய ஒரு ஹேபிட்டை இவ்வளோ நாள் இல்லை அப்படின்னாலும் இனிமேல் வளர்த்திக்கோங்க. ஏன் காலையில் நேரமாக எந்திரிக்கணும்னா, நம்ம ஒரு 5 மணிக்காவது எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நம்ம உட்காந்து படிக்கும்போது அந்த காலை பொழுதில் நீங்கள் என்ன படிச்சிங்கனாலும் ஆள் மனசில் அவ்வளோ அழகாக போய் பதிஞ்சிரும். அதனால் ஏர்லி மார்னிங் ரீடிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. எந்த சப்ஜெக்ட் படிக்க ரொம்ப கஷ்டப்படுவீங்களோ அந்த ஒரு சப்ஜெக்டை காலையில் எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஈஸியாக உங்கள் பிரெயினில் ரெஜிஸ்டர் ஆயிரும். நீங்கள் மறக்க மாட்டீங்க. காலையில் ரொம்ப அழகாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்கூலுக்கு போகலாம், உங்களுடைய ருட்டீன் ஸ்டடீஸை பார்க்கலாம், சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னும் சீக்கிரம் எந்திரிக்க முடியும்னா 4:30 மணிக்கு எந்திரிக்கலாம், 4:45 மணிக்கு எந்திரிக்கலாம், 5 மணிக்கு கூட எந்திரிக்கலாங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் எந்திரிங்க. அது கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். இதுக்கு உங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களை எந்திரிச்சு எழுப்பி விடணும், இல்லை நீங்களாக எந்திரிக்கணும். காலையில் எழுந்தோடனே ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டடீஸை நல்ல முறையில் தொடங்குங்க. காலையில் உங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன டெஸ்ட்டு வைப்பாங்க அப்படிங்கிறது முன்கூட்டியே சொல்லியிருப்பாங்க. முடிஞ்சால் அந்த காலை வேளையில் நீங்கள் ரொட்டீனாக படிக்கக்கூடிய கண்டென்ட்டையும் படிச்சுட்டு
டெஸ்ட்டுக்கு எவ்வளோ போர்ஷன் இருக்குது, அந்த டெஸ்ட்டு போர்ஷனையும் காலையில் ஸ்லாட்டில் ஒரு தடவையாவது ரிவிஷன் கொடுத்துட்டு போனீங்கன்னா ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் டெஸ்ட்டும் உங்களால் ரொம்ப நல்லா எழுத முடியுங்க. ஸ்கூலில் வைக்கக்கூடிய கிளாஸ் டெஸ்ட்டு, மாடல் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், எந்த டெஸ்ட்டையும் விட்டு வைக்காதீங்க. உங்களுக்கு டெஸ்ட் எழுதுறத பயங்கரமான ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்கும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு எந்த லெசனில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் விஷயத்தை புக்கில் இருக்கிறத தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் படிச்சிருக்கணும். அதனால் டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. டெஸ்ட்டை நினச்சி பயப்படக்கூடாது. டெஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்டென்ட்னுடைய டெப்த்தை நாம் டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் கிளாஸ் டெஸ்ட்டும் மாடல் டெஸ்ட்டுங்க. அதனால் நம்ம டெஸ்ட்டை பற்றி பாசிட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு எவ்வளவோ உங்களுக்கு டெஸ்ட் எழுத வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த டெஸ்ட்டு எழுதுங்க. அப்ஜெக்டிவ் டைப்பாக இருந்தாலும் சரி, டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருந்தாலும் சரி, உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் மற்றும் ரைட்டிங் ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் முக்கியமான ஒரு ப்ராக்டிஸுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட் ரைட்டிங் கிளியராக வச்சுக்க பாருங்கள். அதுதான் உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் நல்ல ஒரு மார்க்கை கொடுக்குங்க. நம்ம எழுதும்போது புல்லட்டின் பாயிண்ட்ஸில் எழுதணுமா இல்லை பேராகிராஃபில் எழுதணுமா, எப்படி எழுதுனா நிறைய மார்க்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கிட்ட கட்டாயமாக சஜஷன்ஸ் கேளுங்க. அதே நேரத்தில் ஸ்கூலில் ஏற்கனவே டாப் மார்க் வாங்கியிருக்கக்கூடிய நண்பர்கள் நண்பிகள் கிட்ட உங்களுடைய ஒப்பீனியனையும் வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் 10th-லையும் 12th-லையும் வெறும் மார்க் வாங்கிறத மட்டும் யோசிக்காதீங்க. நாம் லைஃபினுடைய அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு கொஞ்ச நாள் நம்மளுடைய மற்ற விஷயங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு படிப்புக்காக டைமை டிவர்ட் பண்ணும்போது நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏற்கனவே அவங்க எக்ஸாம் வச்சுட்டாங்க. செகண்ட் ஆஃபில் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுகிற மாதிரி இருக்க போகுது. ஸோ நல்லா ரைட்டிங் ப்ராக்டிஸை கிடைக்கக்கூடிய நேரங்களில் வீட்லேயோ ஸ்கூல்லையோ கண்டிப்பாக தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கூலுக்கு போயாச்சு, உங்கள் ஸ்கூலில் ரொட்டீன் படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக கோவிட் இந்த சுச்சுவேஷனில் வெளியில் போயிட்டு வந்தோடனே நல்ல ஒரு ஃப்ரெஷனிங் ஹாட் வாட்டரில் ஒரு குளியல் போட்டுருங்க. குளிச்சு முடிச்ச உடனே நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. பிஸ்கட்டோ ப்ரெட்டோ அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு எதையுமே எடுத்துக்காதீங்க. நம்ம மெமரி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். ஏதாவது சுண்டலோ இல்லை நிலக்கடலை, இந்த மாதிரி பயிறு, இந்த மாதிரி வகைகளை முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக எடுத்துக்கோங்க. பூஸ்ட்டு காஃபி டீன்னு குடிக்காமல் அதுக்கு பதிலாக ஒரு கிளாஸ் சத்துமாவு கஞ்சி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே உங்களுடைய பாடியில் லாஸ் ஆன எனர்ஜியை மறுபடியும் ரெஜுவனேட் பண்ணுறதுக்கான விஷயங்கள். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய நேரங்களில் நீங்கள் மறுபடியும் எனர்ஜெட்டிக்காக படிக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவான ஃபுட்டும் இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டயர்டு கொடுக்க மாதிரி லெத்தர்ஜிக்காக ஃபீல் பண்ணுற மாதிரி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண ஃபுட் ஐட்டங்கள்லாம் அவாய்ட் பண்ணிருந்தேங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். நிறைய குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் தவறு பண்ணிடுறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய முறுக்கு மிக்சர் கண்டதையும் சாப்பிட கொடுக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 மாதங்களில் குழந்தைங்களுடைய மனநிலைக்கும் உடல்நிலைக்கும் பெற்றோர்கள் கண்டிப்பாக கான்சென்ட்ரேஷன் பண்ணித்தாங்க ஆகணும். இப்போ ஸ்கூல்லேருந்து நல்லா ரெஃப்ரெஷனிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செய்யணும், ஸ்கூலில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் பார்ட் எடுத்து வச்சு செய்ய ஆரம்பிச்சிடணும். இப்போ 3 மணிக்கு ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர்றீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour 45 minutes நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக நீங்கள் படிக்கிற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் ரைட்டிங் பார்ட்டு, மேக்ஸ் சம் ஒர்க் பண்ணி பார்க்குறது, என்னெல்லாம் மிஸ்ஸு ஸ்கூலில் சொல்லியிருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்து முடிச்சிருங்க.
முடிச்சிருங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய டைம் இருக்கும். ஹோம்ஒர்க் எழுதுறது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதி பழகுங்க. மெதுவாக எழுதி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஹோம்ஒர்க் எழுதும்போது கூட என்ன எழுதுகிறோம், ஏன் எழுதுகிறோம் அப்படிங்கிறது ஆள் மனசோட ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே ஹோம்ஒர்க் எழுதுங்க. அப்போ தான் எழுதுறது பல தடவை படிக்கிறதுக்கு சமமானது. ஸோ படிக்கிறதும் முக்கியம், எழுதுறதும் முக்கியம். ஸோ மறக்காமல் ஹோம்ஒர்க்கு டைமுக்குள்ளே சீக்கிரமாக எழுதி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்களாக எடுத்து வச்சு சில சப்ஜெக்ட்ஸை படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் எந்த சப்ஜெக்டில் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கு அதிகமான எம்ஃபசைஸ் பண்ணுங்க. இப்போது உங்களுக்கு 6 மணிக்கு உங்கள் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டிங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் உங்கள் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கோங்க. 6 மணிக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 6 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் பிரேக் எடுத்துக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்கள், வாக் பண்ணுங்கள், ஜாக் பண்ணுங்கள், சைக்கிளிங் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இல்லை வீட்டில் உட்காந்து நியூஸ் கேளுங்க. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு திரும்பவும் 6:30 மணிக்கு படிக்க உட்காந்திங்கன்னா டின்னருக்கு முன்னாடி வரைக்கும் படிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல எஃபெக்டிவான டைம் இருக்கிறதுனால அந்த டைமில் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய சிலபஸை எடுத்து வச்சு அழகாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஒரு 7:30 மணிலேருந்து 8க்குள்ளே டின்னரை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ரொம்ப நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கக்கூடிய டின்னர் நைட் டைமில் டியூரிங் எக்ஸாம் டைமில் நம்மளுக்கு பிரச்சனை வராத மாதிரி லைட்டாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸை கொஞ்ச நாளைக்கு சிரமம் பார்க்காம எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி டேஸ்டியாக சாப்பிட்றத தாண்டி ஆரோக்கியமாக சாப்பிடணும். நோய் வரக்கூடாது, எக்ஸாம் நேரத்தில் நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கணும் தாட்டு, அவங்க பேரண்ட்ஸ்க்கும் இருக்கணும். இந்த ஒரு மாணவன் அச்சீவ் பண்ணணும்னா ஒரு குடும்பமே கான்ட்ரிபியூட் பண்ணாதான் அவங்க 10th-லையும் 12th-லையும் நல்ல ஒரு மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை 7:30லேருந்து 8க்குள்ளே டின்னரில் கொடுத்துருங்க. அந்த டின்னரை முடிச்சதுக்கு அப்புறமும் கட்டாயம் டைம் இருக்கும். 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் மறுபடியும் நீங்கள் புதுசாக படிச்சுட்டு இருந்த அதே விஷயத்தை கண்டினியூ பண்ணுங்க. எஃபெக்டிவாக 9 மணியோட படிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. நம்ம ஏன் 9 மணியோட ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னா, நம்ம பிரெயின் காலையில் 5 மணிக்கு படிக்க ஆரம்பிச்சது நைட்டு 9 மணி வரைக்கும் படிக்கும்போது அந்த அப்சார்ப்ஷன் ரேட் அப்படிங்கிறது டைம் ஆக ஆக குறைஞ்சிக்கிட்டே போகுங்க. சரி, 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தூங்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? இதை தாங்க இன்னைக்கு நிறைய அச்சீவர்ஸ் செய்கிறாங்க, அச்சீவ் பண்ணாதவங்க செய்யாமல் இருக்கிறாங்க. இந்த ஒரு சீக்ரெட்டை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 10th-லையும் 12th-லையும் சூப்பரான ஸ்கோர் வாங்க முடியும். என்ன பேசுகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? காலையிலிருந்து எந்திரிச்சதுலேருந்து 9 மணி வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிங்களோ அதை உக்காந்து சைலண்ட்டாக ரிவிஷன் பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு நோட்டை போட்டு அந்தந்த டாபிக் என்னெல்லாம் படிச்சிருக்கோம், எதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு நோட்டில் எழுதி பாருங்க. பார்க்காம செய்யுங்க. மைண்டில் அமைதியாக உட்காந்து படித்த விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருதா அப்படிங்கிறது திரும்ப திரும்ப யோசிச்சு பாருங்க. திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்கும்போது தான் நீங்கள் படித்த விஷயங்கள் ஆழ் மனசில் போய் பதியும். நீங்கள் அந்த மாதிரி ரிவிஷன் பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தட் சும்மா காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரமமாக போயிடும். நாம் போடுற எஃபர்ட் எக்ஸாமினேஷன் ஹாலில் நாம் கண்டென்ட்டு கரெக்டாக கொண்டு போய் டெலிவரி பண்ண வரைக்கும் நாம் பர்ஃபெக்டாக படிச்சிருக்கணும். படித்த விஷயங்களை ரிவிஷன் 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 பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் இப்போ சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மண்டே டு சாட்டர்டே, ஏன்னா சாட்டர்டே அன்னைக்கும் நிறைய ஸ்கூல்ஸில்
கிளாஸஸ் வைக்கிறாங்க. ஸோ அதனால் மண்டே டு சாட்டர்டே நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதா நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ நைட்டு 9லேருந்து 10 மணி வரைக்கும் அழகாக ரிவிஷன் கொடுத்துட்டு 10 மணிக்கு தயவு செஞ்சு தூங்க போயிருங்க. 10 மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட முழிச்சிட்ருக்காதீங்க. அது என்ன படிச்சிங்கனாலும் உங்கள் பிரெயினுக்குள்ளே போகாது. கான்சன்ட்ரேஷன் லெவல் டைம் ஆக கம்மியாயிட்டே போயிருங்க. ஓகே, நம்ம நைட்டு நல்லா படுத்து தூங்குறோம். காலையில் SSH 4:30 4 மணியோ 5 மணியோ உங்களுக்கு எப்போ பிடிக்குமோ அப்போ எந்திரிச்சு படிக்கலாம். நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இன்னொரு கோல்டன் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம வீட்டிலிருந்து கிளம்பி ஸ்கூல் பஸ்ஸுலேயோ இல்லை ஸ்கூல் வேன்லேயோ ட்ராவல் பண்ணுமோ, ஒரு 15 நிமிஷமாக இருக்கலாம், இல்லை அரை மணி நேரமாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் அந்த ட்ராவலிங் டைமில் தேவையில்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்காந்து வேஸ்ட்டாக வெட்டி கதை பேசிட்டு போகிறத விட அந்த ட்ராவலிங் டைமில் மைண்டை அமைதிப்படுத்தி அந்த நேரத்தில் நம்ம என்னெல்லாம் காலையில் படித்தோம், என்னெல்லாம் டெஸ்ட் எழுத போகிறோம் அப்படிங்கிறத பிரெயின்லேயே ரீகால் பண்ணிக்கிட்டே போகணுங்க. ட்ராவல் பண்ணுற நேரத்தை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்போ தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். காலையில் நீங்கள் ஸ்கூலுக்கு வேனில் போகும்போதும் பஸ்ஸில் போகும்போது ரிவிஷன் கொடுங்க. அதே நேரத்தில் ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்கூல்லேருந்து திரும்பி நம்ம வீட்டுக்கு வரும்போதும் டைம் இருக்கும், அப்பையும் ரிவிஷன் பண்ணுங்க. ஏன் ரிவிஷன் அப்படிங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எந்த எக்ஸாம்லேயும் அச்சீவ் பண்ணோம்னா அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப ரீகால் பண்ணணுங்க. ஏன்னா 10th படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் +2 படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, நிறைய சிலபஸ் இருக்குது. புதுசாக நடத்தும் போது பழைய விஷயங்கள் மறந்த மாதிரி இருக்கும். குழந்தைங்க அதை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. ஸோ மறக்காமல் ட்ராவல் டைமை கூட வேஸ்ட் பண்ணாமல் ரிவிஷன் பண்ணுற ஒரு ப்ராக்டிஸை குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி குழந்தை சாதனையாளராக மாற முடியுங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கு குழந்தைங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அதனால் நம்ம டிஸ்ட்ராக்ஷனை குறைக்கிற மாதிரி டிவி அதிகமாக பார்க்க விடாதீங்க. குழந்தைங்களுக்கே பார்த்தீங்கன்னா டிவி பார்த்தா என்ன நன்மை என்ன கெடுதல் அப்படிங்கிறத நீங்கள் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம டிவிலேயோ மொபைல் ஃபோன்லேயோ அதிக நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது பிரெயினில் நல்ல விஷயங்கள் போய் ரெஜிஸ்டர் ஆகாமல் தேவையில்லாத குப்பைகள் அதிகமாக போய் பதிஞ்சிரும். அதனால் நம்மளுடைய மெமரி லெவல் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுங்க. டிவி பார்க்க வேண்டான்னு சொன்னால் பசங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி டிவி பார்க்கணுன்னா ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் டின்னர் சாப்பிடும்போது ஒரு 1/2 அன் ஹவரில் நியூஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் பாருங்கள். தேவையில்லாமல் மூவி பார்க்குறதோ சீரியல் பார்க்குறதோ தயவு செஞ்சு வேண்டாம். பேரண்ட்ஸும் தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. குழந்தைங்களுடைய எதிர்காலம் ரொம்ப அவசியம். அதனால் அதையும் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்த முக்கியமான விஷயம், இன்னைக்கு நிறைய பேர் அதை செய்யறதே கிடையாது. சில ஸ்கூல்ஸில் அவங்களே இதை செய்ய வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 15 நிமிஷமாவது மெடிடேஷன் அப்படிங்கிறது பண்ணணுங்க. ஏன் அப்படின்னா, அந்த தியானம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய மனநிலையை ஒரு சாந்தமாக வச்சுக்கும், அமைதியாக வச்சுக்கும், பதட்டத்தை ரொம்ப குறைக்கும். குழந்தைங்களுடைய மனநிலையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை பார்க்க முடியும். அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் லெவலும் ஃபோக்கஸும் ரொம்ப ஜாஸ்தியாகுங்க. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு 10லிருந்து 15 நிமிஷமாவது மெடிடேஷன் சொல்லி கொடுத்துருங்க. அதை இனி வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக அவங்க ஃபாலோ பண்ணுறத என்ஷூரும் பண்ணுங்க. நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது பெரிய விஷயம் இல்லை. இனிமேல் இருக்கக்கூடிய 2லிருந்து 3 மாதங்கள் குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதங்கள். அதனால் அவங்களுக்கு ஏற்றவாறு தெளிவான விளக்கத்தை கொடுத்து நான் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றையும் தயவு செஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க.
லாஸ்ட்டாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஒரு குழந்தை வந்து 10லேயோ +2லேயோ மார்க் வாங்கினதுக்கப்புறம் அவங்க என்ன படிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை முன்கூட்டியே குழந்தைங்களுக்கு ஏற்படுத்துங்க. அந்த வேலைக்கு போனால் என்ன மாதிரி சர்வீஸ் இருக்கும், என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரேஷனாக நிறைய ஸ்டோரிஸ் சொல்லுங்கள். அதை பற்றின அவேர்னஸை கிளியராக கொடுங்க. எக்காரணத்தை கொண்டு உங்களுடைய ஆசைகளை அவங்க மேலே திணிக்காதீங்க. அவங்கக்கிட்ட நைட்டை சாப்பிடும்போது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் காலையிலேருந்து என்ன ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க, என்ன படிச்சிங்க, எவ்வளோ விஷயத்த முடிச்சிருக்கீங்க, அப்பப்போ வந்து அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்களுடைய எனர்ஜி குறையும் போது பேரண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து எனர்ஜி பூஸ்டராக இருக்கணும். குழந்தைங்களை எக்காரணத்து கொண்டு டீமோட்டிவேட் பண்ணாதீங்க. எல்லாத்தினாலையும் எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியுங்க. ஸோ 10th and 12th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான மனநிலையை வீட்டில் ஏற்படுத்தி கொடுங்க. அடுத்த வீடியோவில் 10th 12th படிக்கக்கூடிய குழந்தைங்க சண்டே அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ நிறைய நண்பர்களுக்கு, குறிப்பாக 10th படிக்கக்கூடிய 12th படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். நிறைய 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் என்ன படிக்கணும், என்ன படித்தா எப்படி ஜாபுக்கு போகலாம் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் வரப்போகுதுங்க. ஸோ நம்ம சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அப்டேட்டடோட பாருங்கள். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம். சோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதுல போஸ்ட் பண்றோங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next வீடியோங்க.